ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெண் பிள்ளைகளுக்கு தலைமுடி அதிகமாக கொட்டும் இல்லையா? ஸோ அது கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகப்படியாக எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சுட்டு அது கெட்டு போகாமல் இருக்க என்ன டிப்ஸுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம வீடியோவை முத பார்க்குறது தான் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலிவாக விற்கக்கூடிய நேரத்தில் எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கி வச்சுருவோம். அப்படி வாங்கி வைக்கும்போது அதை நம்ம சேஃப்டி பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தாலும் சரி, ஒரு மாதம் அளவுக்கு நம்மளால் வச்சுருக்கவே முடியாது, சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். இதை நம்ம எப்படி சூப்பராக சர்வ் பண்ணி வைக்கலாங்கிறத டிப்ஸில் பார்க்கலாங்க. இதுக்கு நான் எல்லா எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு இதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே எடுத்துக்கிறேங்க. அதாவது இந்த எலுமிச்சம்பழம் சாரில் கொஞ்சம் கூட விதைகள் இருக்கவே கூடாது. லிக்விட் மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு லெமன் ஜூஸ் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். இதை வடிகட்டிட்டு இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஐஸ் க்யூப் போட்டு வைக்கக்கூடிய ட்ரே இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் நம்ம இந்த எலுமிச்சை சாறுகளை கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்படி நம்ம ஊற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எலுமிச்சம்பழமும் வேஸ்ட்டாக போகாது, கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூஸ் நம்ம ஐஸ் க்யூப் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது மாதக்கணக்காக நமக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. இதை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். பிகினர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் கிண்டத்துக்கு எவ்வளோ எலுமிச்சை சாறு ஊற்றுறதுங்கிறது தெரியாமல் இருக்கும், ஜூஸ் போடவும் எவ்வளோ போடுறதுங்கிறது தெரியாமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஐஸ் க்யூப் பாட்டம் போட்டு வச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலுமிச்சம்பழம்லாம் கெட்டு போகாமல் நமக்கு ரொம்ப சேஃபாகவும் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த ஐஸ் க்யூப் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு ட்ரேயரில் போட்டு நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு மாத கணக்காக கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மீதம் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழங்களோட சாறுகள்லாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி வடிகட்டி நம்ம சீடெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இதை நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்க போகிறேங்க. நமக்கு ஜூஸ் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூஸ் போடவும் சரி, ரைஸ் கிட்டவும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழங்களாக வச்சு கெட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்து ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாங்க. ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பேனில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ பாருங்கள், மாவெல்லாம் நல்லா கெட்டியாகிடுச்சு, கையில் விட்டாமல் நல்லா வருது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து உள்ளங்கையில் வச்சு லைட்டாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழகாக குட்டி பால் ஷேப்புக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த ரைஸ் பால்ஸை வச்சுக்கலாம். நல்லா வாட்டர் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த ரைஸ் பாலை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளால் ரைஸ் பால்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்குது. இப்போ ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த ரைஸ் பால்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ரைஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காகவே இதை செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான ரைஸ் ஃப்ளவர் பால்ஸ் ரெடி. இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட பிள்ளைகளுக்கு உடம்பு ஹீட்டுனால முடி அதிகமாகவே கொட்டுங்க. ஸோ அது கொட்டுறது எப்படி நிப்பாட்டுறதுங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க. இதுக்கு நான் செம்பருத்தி இலைகள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது கூட பூவும் கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. நீங்கள் செம்பருத்தி தலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காட்டி மெடிக்கலில் கிடைக்கக்கூடிய செம்பருத்தி ட்ரையான இலை இருக்கும் பார்த்தீங்களா, அதை நைட்டே ஊற வச்சு காலையில் அரைச்சி கூட பிள்ளைகளுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த தலைகளும் கொஞ்சம் பூவும் எடுத்திருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்திருக்கேங்க. இது கூட முட்டையோட வெள்ளை கரு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெள்ளை கரு மட்டும் சேர்த்து
சேர்த்துட்டு நல்லா இதை பேஸ்ட்டு மாட்ட அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம பிள்ளைகளோட தலையில் போட்டுவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சு விடும்போது பார்த்திங்கன்னா முடி ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருக்குங்க. இது மாதத்தில் 2 தடவை 3 தடவை போடும்போது பார்த்திங்கன்னா முடி கொட்டுறதும் கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டும். அது மட்டும் இல்லாமல் இதை போட்டுட்டு நம்ம ஷாம்பு போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஷாம்பு போடணும். நம்ம போடுற ஷாம்புலையே 1/4 பங்கு ஷாம்பு போட்டோன்னு பார்த்திங்கன்னா முடி ஷைனிங்காக சூப்பராக இருக்குங்க. ஷாம்பு எதுக்கு போடுறோன்னு பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட கவுச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் ஷாம்பு போடுறோம். நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா முடி பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும், முடி கொட்டவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டு போடும்போது நீங்கள் ஷாம்பு வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டிங்கன்னா முடி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு லப்பர் பேண்ட் எடுத்திருக்கேங்க. இந்த லப்பர் பேண்டை இந்த வாட்டர் கேனில் மாட்டிக்கலாம். இது எதுக்கு மாட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுக்கும்போது பிள்ளைகளோட வாட்டர் கேன்லேருந்து தண்ணி கொஞ்சம் லீக் ஆகும் இல்லையா? ஸோ அது லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்டை போட்டுட்டு நம்ம மூடி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மூடி ரொம்ப டைட்டாக இருக்கும், தண்ணி கொஞ்சம் கூட கீழே சிந்தவே சிந்தாது. காலையில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்க போயிட்டு சாயந்தரம் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகவும் வரும், கொஞ்சம் கூட எனர்ஜியாக இல்லாமல் வருங்க. ஸோ அதுகளை எப்படி எனர்ஜி ஆக்குறதுங்கிறது டிப்ஸில் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து கொஞ்சமாக நெல்லிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணி வச்ச நெல்லிக்காயை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வாட்டர் கேனில் இந்த தண்ணியில் வந்து நம்ம போட்டு வச்சிடலாங்க. இந்த மாதிரி போட்டு வச்சு நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணிகளை குடிக்கும்போது பிள்ளைய நல்லா எனர்ஜியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க. இனிமேல் குழந்தைங்களுக்கு நார்மல் தண்ணி கொடுக்காம இந்த மாதிரி நெல்லிக்காய் போட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுகளுக்கு கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்கும், பூஸ்டிங்காகவும் இருக்கும். இவ்வளவு நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.